இப்போ முஹர்ரம் 10ங்கிறது லேசான ஒரு நாள் இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட நாள், பெருங்கொண்ட ஃபிர்அவுன் அழிக்கப்பட்டு மூசா நபியும் முஃமின்களும் காப்பாற்றப்பட்ட நாள். அது மாத்திரமல்ல அன்பு சகோதரர்களே, பல வெற்றி வரலாறுகள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். 950 வருஷம் இஸ்லாத்துக்கு வரும் அதை அழைச்சாங்க. 950 வருஷம். ஆனா அந்த மக்கள் அவங்களுக்கு என்னத்தை கொடுத்தாங்க? அடியை தான் கொடுத்தாங்க. அடியும் கேலியும் கிண்டலும் நையாண்டி பண்ணாங்க அந்த தூதரை வைத்து. அந்த தூதர் சொல்றது உண்மையை அவங்க விளங்க இல்லை. அல்லாஹ்வை நம்புமாறு கூப்பிடுறது, மறுமையை சிந்தனை செய்யுங்க, கபரை சிந்தனை செய்யுங்க, சொர்க்கம் நரகத்தை சிந்தனை செய்யுங்க அழைத்தது எதுவுமே அவங்க காதுல வாங்க இல்லை. அவரை அடிச்சாங்க சில சந்தர்ப்பத்தில், உதைத்தாங்க சில சந்தர்ப்பத்தில். எல்லாத்தையும் தாங்கி 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 ஒரு கட்டத்துல யா அல்லாஹ் இந்த சமுதாயத்திலிருந்து அழித்து விடு என்று சொல்லிட்டாங்க. அப்போதான் அல்லாஹ் கப்பலை கட்ட சொல்லி முஃமின்கள் அதுல ஏற்றி ஆடு மாடுகள் எல்லாத்தையும் அதுல ஏற்ற சொன்னான். மிருகங்கள் எல்லாரும் நையாண்டி பண்ணாங்க. என்ன இங்கெல்லாம் இந்த கடலை ஆகி நீங்க கப்பல் கட்டுறீங்க? அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளையை செஞ்சாங்க. என்ன மாதிரி ஒரு அழிவை அல்லாஹ் ஏற்படுத்தினான். வானத்தால மழையை பொழிய வைத்தான், விடாத மழை. பூமி உள்ளுக்கு எது தண்ணி பாய்கிறது விடாம. எப்படி இருக்கும்? ஜெயங்கொள்ளல்மா மனுஷனால ஜெயங்கொள்ள இயலாது. மேலால இருந்து தண்ணி, கீழால இருந்து தண்ணி தொடர்ந்து. அப்ப அந்த கப்பலில் ஏறிய நூஹ் நபியும் ஈமான் கொண்ட மக்களும் அந்த ஆடு மாடுகளை தவிர மற்ற எல்லாமே அழிந்து மாண்டார்கள். எவ்வளவு அல்லாஹ் தஆலா அவகாசத்தை கொடுத்தீங்க. எத்தனை தடவைகள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு ஈமானை சொல்லிப்பாங்க, கேட்க இல்லை, நம்ப இல்லை. அட்டுழியை முடிஞ்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. கடைசியில தண்ணீர்ல மாண்டு போனார்கள். அப்ப அந்த கப்பல் தண்ணீரிலேயே இருந்துகிட்டு எவ்வளவு நாள்? 1 மாசம், 2 மாசம், 3 மாசம் ஆகுது. 90 நாட்கள் தண்ணிலாக இருந்த கப்பல். இப்போ அந்த மக்களுக்கு தேவைப்படுது, இப்படியே தண்ணிக்கான இருந்துகிட்டு எப்போ இது கரை கட்டும்? 4 மாதங்கள் ஆகுது, 5 மாதங்கள், சரியாக சுமார் 150 நாட்கள். 150 நாட்களுக்கு பிறகுதான் கப்பல் தரை தட்டுது. அதுவும் எங்க? ஈராக்ல மூசில் என்று சொன்ன ஒரு பெரிய ஒரு சிட்டி இருக்குது, மூசில். அந்த பகுதியில் உள்ள ஒரு இடத்துல கப்பல் கரை தட்டுது. அப்ப அந்த கரை தட்டிய நாள் அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் ஆயிருக்கும். தண்ணிலேயே தத்தளிச்சிருக்கிறாங்க 5 மாசமா. அப்போ ஒரு இடத்துல தரை தட்டிட்டோன்னு சொன்னா அது ஒரு பெரிய லேசான மகிழ்ச்சி அல்ல அந்த மக்களுக்கு. அந்த நிகழ்வு நடந்த நாள் இதே மாதிரி முஹர்ரம் 10ஆம் நாள் ஆஷூராவுடைய தினத்தில்.